அனுபவங்கள் தான் வாழ்க்கை, அனுபவங்கள் தான் வழி நடத்தும், அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும். அனுபவங்கள்ல இருந்து கற்றுக்கொள்றது வேற, ஆனா அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான். முதல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பேசினேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள். அரசியல்வாதியிலேருந்து அன்னாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான், ஒரு வீட்டில் போடுறான், சந்தோஷமா வாங்குறான். அதே பிச்சை போற ஒரு இடத்துல திட்டுறான், அவனை அவமானப்படுத்துறான். பிச்சைக்காரன்லேருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும். அவமானம் இல்லாமல் ஒருத்தன் கூட உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்கக்கூடாது, நினைவா வச்சுக்கணும். இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சான்னா அவன் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு வழிவகுக்கும். அந்த அவமானத்தை மறந்தான்னா திருப்பி திருப்பி அவமானப்படுவான். இப்போ வறுமை, நோய், அவமானம் இதெல்லாம் தான் நம்மளோட. அவமானம் வேற, வறுமை, நோய் வேற, இதெல்லாம் நம்மளை வந்து ஆமா எல்லாமே ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைச்சிக்கினே இருக்கும். இப்போ அடுத்தவன் ஒரு இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சாவு நடக்கும். நம்ம வீட்டில் சாப்பாடு செய்து சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். சாவு எடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா? இது பக்கத்து வீட்டு சாவு, மரணம் இல்லை. ஆனால் அதே மரணம் நம்ம வீட்டில் நடக்கும்போது சரி மரணம் இயற்கை, நம்ம சாப்பாடு சாப்பிடுவீங்களா? முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வலியும் இருக்குது, ஒவ்வொன்றுலையும். அவமானத்தில் ஒரு வலி இருக்குது, பசியில் ஒரு வலி இருக்குது, வறுமையில் ஒரு வலி இருக்குது. இந்த வலிகள் அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன். அந்த வலியிலேருந்து நம்ம எப்படி கடக்கணும், இது அடுத்தவனுடைய வலியை சிந்திச்சுன்னா உனக்கு வலி தெரியாது. நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும். கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, வாயில் படிச்சதெல்லாம் அனுபவமா நிற்காது. நீ அனுபவிச்சதுதான் நிஜம். ஏன்னா பார்த்தது, கேட்டது, படிச்சதெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும். ஆனா உன் வாழ்க்கையில் நடந்ததை மிகைப்படுத்தவே இல்லை, உண்மை அது, அதை மறுக்கவே முடியாது. அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவமே. சொல்லுமா?